சார் வணக்கம். வணக்கம் கேப்ரியல். கடந்த சில மாதங்களாகவே விசிகா கட்சி பார்த்தோம்னா ஏதோ ஒரு வகையில் நியூஸில் இருந்துக்கிட்டே இருக்காங்க, ஒரு பேசு பொருளாக இருந்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக அம்பேத்கர் அவர்களோட புத்தக வெளியீட்டு விழாவிலையும் ஆதவர்ஜுனா அவர்கள் காட்டமாக அவர் பேசுகிறார், குடும்ப அரசியல்லாம் பற்றி பேசுகிறாரு. ஸோ இப்பவும் பார்த்தோன்னா விசிகே வந்து லைம் லைட்டில் அவங்க இருக்காங்க. ஸோ ஆதவர்ஜுனா அவர்களோட அந்த பேச்சை பொறுத்தளவில் திமுகவை கண்டிப்பாக பெரிய அளவில் கோவப்படுத்தியிருக்கு. அதுவும் குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ரியாக்ட் பண்ணுறாரு, ரொம்ப காட்டமாக ரியாக்ட் பண்ணுறாரு, அந்த ஆள் அப்படின்ற அளவுக்கு அவர் கோவமாக ரியாக்ட் பண்ணுறாரு. ஸோ இப்போ திமுக கோவமாக இருக்காங்க, ஆதவர்ஜுனா ஸ்ட்ராங்காக ப்ரொவோகேட் பண்ணியிருக்காரு, அவர் ஏதோ ஒரு வகையில் சீண்டி பார்க்குறாரு திமுகவை, பட் எதுவும் நடக்கலை. ஸோ இந்த பார்த்தோன்னா எல்லாம் கோவமாக இருக்காங்க, எஸ்கலேஷன் நடந்திருக்கு, பட் ஸ்டேட்டஸ் கோவும் மெயின்டைன் ஆகுது. எப்படி பார்க்குறீங்க? கரெக்ட். இது உதயநிதி அவர்கள் பேசுகிறது வந்து தேர்தலெல்லாம் நின்று தானே இன்றைக்கி முதலமைச்சர் ஆயிருக்கார், இது கூட புரியாமல் பேசுகிறார் அந்த ஆளுன்னு பேசுகிறார். அவர் வந்து ஸ்டாலின் அவர்களை குறிப்பிட்டு அவர் சொன்னதாக பேசுகிறார். ஆனால் நான் பார்க்குறது என்னென்னா, அந்த ஃபங்க்ஷனில் அவர் பேசுகிறது வந்து 2026 இந்த மன்னராட்சியை ஒழிக்கணுங்கிறது முன்னுக்கு அந்த வைக்கக்கூடிய வாதம் வந்து உதயநிதி ஸ்டாலினை நோக்கின ஒரு அம்பாக தான் நான் பார்க்குறேன். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, கலைஞர் அவர்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஸ்டாலினை வந்து முதலமைச்சராக அவர் ஆக்கலை. எவ்வளவோ கோரிக்கைகள் வந்து அவங்க குடும்பத்திலிருந்து வந்தாலும் அவர் வந்து அதுக்கெல்லாம் வந்து செவிசாய்க்காமல் ஒரு படிப்படியாக வந்து ஸ்டாலின் அவர்களை வந்து கட்சியிலே ஆகட்டும், அரசியல் பதவிகளே ஆகட்டும், படிப்படியாக தான் அவர் வந்து நகர்த்திட்டு போகிறார். எடுத்த உடனே கொடுத்து அழகு பார்க்கல துணை முதலமைச்சராக கூட. அதுதான் கடைசியாக அவர் வந்து அந்த பதவியை வகிக்கிறதுக்கு கொண்டு வரார். ஆனால் இன்றைக்கி வந்து என்ன ஆகுதுனாக்கா, மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து 2019 அவர் உள்ளார வராரு, உதயநிதி கட்சிக்குள்ளார. 21 தேர்தலில் நின்று எம்எல்ஏ ஆகுறாரு, 23 மினிஸ்டர் ஆகுறாரு, 24 துணை முதலமைச்சர் ஆகிட்டார். அப்போ இன்றைக்கி திமுகவில் இந்த அளவுக்கு ஒரு 4 வருஷத்தில் வந்து ஒருத்தர் சாதாரண ஆளாக இருந்து துணை முதலமைச்சர் ஆகக்கூடிய வாய்ப்பு யாருக்கு இது வரைக்கும் நடந்திருக்கு? இந்த 75 ஆண்டுகால பொன்விழா கண்ட திராவிட முன்னேற்ற கழகத்தில் யாரையாவது ஒருத்தர் எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? ஸ்டாலின் அவர்களை கூட இதுக்கு நம்ம உதாரணமாக சொல்ல முடியாது. அப்போ அதை இடத்துல தான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு இளவரசருக்கு வந்து முடிசூட்டிட்டாங்க. அடுத்தது வந்து இன்றைக்கி மன்னருக்கு அப்புறம் இளவரசருக்கு தான் பட்டம் கட்ட போகிறாங்கிறத தான் இவர் வந்து அந்த மன்னர் ஆட்சிங்கிற சொல்கிறார். அதை வந்து உதயநிதி அவர்கள் புரிஞ்சுக்காமல் எங்கள் அப்பாவை சொல்கிறாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவர் தேர்தலில் ஜெயிச்சு தானே வந்தார் அப்படின்னு சொல்கிறார். இன்றைக்கி நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கி எஸ்கலேஷன் ப்ராப்ளம் வந்து எஸ்கலேட் ஆகுது. லாஸ்ட் 5 மந்த்ஸாக வந்து இது பெரிய பிரச்சனையாக இருக்குது. விசிகா வந்து இந்த 25 ஆண்டுகால அரசியல் பயணத்தில் தொடர்ந்து இந்த அளவுக்கு வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலையும் இல்லை சோஷியல் மீடியாவிலையும் ஒரு டாபிக் ஆஃப் டிஸ்கஷனாக இருக்கிறது ஒரு லாங் ஸ்ட்ரெச் வந்து திஸ் இஸ் அ வெரி ஃபஸ்ட் டைம். அந்த அளவுக்கு வந்து விசிகா வந்து அவங்கள வந்து நிலைநிறுத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு பாலிடிக்ஸில் பார்க்கும்போது எனி பப்ளிசிட்டி இஸ் அ குட் பப்ளிசிட்டி, யூ ஹாவ் டு பி ஸ்போக்கன் அபவுட். அப்போ இந்த இடத்துல திருமாவளவன் அவர்கள் தான் வந்து இதில் வந்து சூத்திரதாரியாக நான் பார்க்குறேன். என்னன்னா, பல பேர் சொல்லக்கூடிய வாதம் வந்து ஆதவர்ஜுனா வந்து திருமாவளவனை ஏக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நான் என்னுடைய வியூ என்னென்னா, திருமாவளவன் அவர்கள் தான் ஆதவர்ஜுனாவை இயக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து 2 இடத்துல 2 பாயிண்ட் ஸ்ட்ராட்டஜியாக பண்ணுறார். ஒன்று, தானும் தன்னை சார்ந்த மற்ற துணை பொதுச் செயலாளர்களும் ஒரு கூட்டணியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எப்படி சமாளிச்சுக்கிறதுன்னு பார்த்துக்கலாம். ஆதவர்ஜுனா வந்து இன்றைக்கி கட்சிக்குள்ளார வந்து ஒரு வருஷம் 1.5 வருஷம் கூட ஆகலை. அவர் வந்து புது ஆள், அவருக்கு வந்து ஒரு கட்சியை வளர்த்துறதுக்கு உண்டான ஒரு காய் அவர் மூலியமாக நகர்த்தலாம். அப்போ இந்த 2 ப்ராங்க் ஸ்ட்ராட்டஜியும் வந்து இவர் அடாப்ட் பண்ணுறார். இன்றைக்கி வந்து ஆதவர்ஜுனா மேலே வந்து நிறையா வந்து அவர் இன்றைக்கி திமுக மேலே தான் பேர் தான் அந்த ஃபங்க்ஷனில் சொல்லிய மன்னராட்சி பிறப்பாலேயே வந்து ஒருத்தர் வரக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி கான்ஸ்டிடியூஷனை பற்றி தான் அன்றைக்கி பேசுகிறாங்க. அம்பேத்கருடைய ஃபங்க்ஷன், அந்த அம்பேத்கர் வந்து சாமானியனும் வந்து அதிகாரத்துக்கு வரணுங்கிறது தான் அவருடைய உட்கருவே, மெயினான கருவே அதுதான். அனைவருக்கும் அந்த அதிகாரம் போய் சேரணுங்கிறது தான். அப்படி இருக்கும்போது பிறப்பாலே ஒருத்தர் வந்து ஆட்சிக்கு வந்துடக்கூடாதுங்கிறத தான் காட்டமாக திமுக மேலே விமர்சிக்க வைக்கிறார். இந்த அளவுக்கு விமர்சனம் வச்சு இன்றைக்கி திமுக வந்து இந்த தொடர்ந்து அந்த கடந்த ஒரு 5 மாதங்களாகவே அவங்க வந்து பொறுமையாக தான் இருக்காங்க. இது எந்த காலத்துலேயும் திமுக இந்த அளவுக்கு பொறுமையாக இருந்ததா சரித்திரம் இல்லை. ஏன்னா வந்து ஒரு நிகழ்வுகள் கூட சொல்லப்படுது, வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்கள் வந்து அந்த இலங்கையில் பிரச்சனை வரும்போது இதுக்கு திமுகவும் காரணமாக இருக்குன்னு சொல்லும்போது, இல்லை அதை வந்து நீங்கள் திமுக வந்து அவங்க வந்து இதுக்கு விளக்குனா பரவாயில்லன்னு ஒரு இடத்துல பேசும்போது கருணாநிதி அவர்கள் வந்து உடனடியாக வந்து அந்த 7 கட்சி கூட்டணியில் வந்து வாழப்பாடி ராமமூர்த்தி இல்லைங்கிறத அப்படியே அனௌன்ஸ் பண்ணிட்டு போகிறார். அப்போ அந்த அளவுக்கு வந்து அந்த கூட்டணி கட்சிகள் வந்து இந்த அளவுக்கு அந்த கட்சி மேலே திமுக மேலே ஒரு குற்றச்சாட்டை வைக்கும்போது கடுமையாக நடவடிக்கை எடுக்கக்கூடியவங்க.
போன தடவை கூட போய் பார்த்தோம், ராசாவாகட்டும் இல்லை பல மந்திரிகள் திமுகவில் இருக்கீங்க பூரா திருமாவளவன் இதுக்கு வந்து உடனடியாக இதை கவனிக்கணும், இதுக்கு உடனடியாக ஆதவ அர்ஜுனா மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு எவ்வளவோ கோரிக்கை வச்சாங்க. இன்னைக்கு வரைக்கும் ஒன்றும் நடக்கலை. இப்போ கூட என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் அவரை கூப்பிட்ருக்கோம், நாங்கள் வந்து விளக்கம் கேட்டிருக்கிறோம், நான் பொதுச் செயலாளர் மற்ற உயர் குழுக்கள் வந்து இதை விவாதித்து நாங்கள் எல்லாம் பேசிட்டோம், என்ன முடிவுங்கிறத நாங்கள் அறிவிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. இதே தான் வந்து போன தடவை நடந்த பிரச்சனையிலும் திமுகவோட அமைதிக்கான காரணம் என்னன்னு பாக்குறீங்க? காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு திமுக அந்த அளவுக்கு திடகாத்திரமாக ஒரு நடவடிக்கை எடுக்கிற சூழ்நிலையில் அவங்க இல்லை. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, திமுக பலகீனமாக இருக்காங்க. ஏன்னா இந்த போன 2024 தேர்தலில் எலெக்ஷனில் பார்க்கும்போது அவங்க வாங்கின சதவீதம் வந்து வெறும் 27% தான். அது கூட ஆதவ அர்ஜுனா வந்து அங்கே 25% இருக்குங்கிறார். 7% வந்து அவங்க வாங்குறாங்க. இதில் அவங்க வந்து போன 2019 21 தொகுதியில் நின்று 1,27,00,000 வாக்கு வாங்குறாங்க. இந்த 2024 22 தொகுதி நின்று 1,17,00,000 வாங்குறாங்க. அதாவது ஒரு தொகுதி அதிகமாக நிற்கிறாங்க, 10 லட்சம் வாக்கு கம்மியாக வாங்குறாங்க. அப்போ என்ன பெர்முட்டேஷன் காம்பினேஷன் போட்டு பார்த்தீங்கனாலும் ஒரு 11% வாக்கு வந்து திமுகவுக்கு குறைஞ்சிருக்கு. இந்த தேர்தலில் நம்ம இன்னும் டீப்பாக போய் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, 22 தொகுதியில் திமுக நிற்கிறாங்க. அந்த 22 தொகுதியில் 2 தொகுதி தான் 2019 வாங்கின வாக்கை விட திமுக இந்த தடவை அதிகமாக வாங்கியிருக்கு. ஒன்று தங்கத்தமிழ் செல்வன், இன்னொன்று வந்து வேலூரில் இருக்கக்கூடிய கதிரானந்த். சரி, கூட்டணியாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட 39 சீட்டில் நிற்கிறாங்க. அந்த 39 சீட்டில் வெறும் 5 சீட்டு தான் 2019 விட 24 கூட வாங்குறாங்க. இந்த திமுகவில் இருக்கக்கூடிய 2 பேர், அடுத்தது திருமாவளவன் அவர்கள், இன்னொருத்தர் வந்து நவாஸ்கனி, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சசிகாந்த் காங்கிரஸில் இருக்கிறவர். இந்த 5 பேர் தான் இந்த 39 சீட்டில் 19ஓட வாக்கை கூடுதலாக வாங்கியிருக்கிறது. அப்போது இந்த இவ்வளோ பலகீனத்தை இந்த 39க்கு 39 வெற்றிங்கிறத வந்து இந்த பலகீனத்தை மறைச்சிருக்கு, பொதுமக்கள்கிட்ட இருந்து மறைச்சிருக்கு. ஆனால் திமுக காரங்களுக்கோ தலைமைக்கோ இதை தேர்தல் பணி செய்கிறவங்களுக்கோ இந்த நம்பர்லாம் தெரியாதா? அப்பட்டமாக தெரியும். அதனால தான் இன்னைக்கு வந்து அவங்க 2026 தேர்தலில் ஜெயிக்கணும்னா திருமாவளவன் அவர்கள் வந்து கூட்டணியில் இருக்க வேண்டியது மிகப்பெரிய கட்டாயமாக திமுகவுக்கு இருக்கு. அப்போ இந்த பலகீனத்தை திருமா தெளிவாக புரிஞ்சு வச்சிருக்காரு. திமுக பலகீனத்தில் இருக்கு, அப்போ இதுதான் நமக்கு சரியான வாய்ப்பு நம்மளுடைய கட்சியை வந்து வளர்த்துறதுக்கு, திடகாத்தப்படுத்துறதுக்கு அப்படிங்கிறது தான் இந்த 2 காயை நகர்த்துறாரு. சரி, இப்போ நீங்கள் சொல்கிற விஷயம் கரெக்டு தான். இப்போ நீங்கள் சொல்கிறது போலே திமுக வந்து பலவீனப்பட்டிருக்கு, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய கள நிலவரத்தை பார்க்கும்போது அட்வான்டேஜ் டிஎம்கே அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா ஏடிஎம்கே ரொம்ப வீக்காக இருக்காங்க, ஆன்டி டிஎம்கே ஓட்ஸும் ஸ்பிளிட் ஆகுது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது டிஎம்கேக்கு ஒரு சின்ன அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ இப்போ லெட்ஸே டிஎம்கேலேருந்து திருமாவளவன் வெளில வராருன்னு வச்சுப்போம், அவருக்கு என்ன ஆப்ஷன் இருக்குது, எங்கே போவார்? ஸோ அப்படி இருக்கும்போது திமுக மட்டும்தான் அவருக்கு ஒரே ஆப்ஷன் இல்லை. இவர் எங்கே போவாருங்கிறத விட இன்னைக்கு கடன் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு காலத்தில் வந்து திமுக எதிர்ப்பு தான் தமிழ்நாட்டினுடைய அரசியலாக இருந்துச்சு. இந்த கடந்த 3-4 தேர்தலாக பிஜேபி எதிர்ப்பு தான் மையப்புள்ளி ஆயிடுச்சு தமிழக அரசியலில். அப்போ இந்த பிஜேபியை எதிர்க்கணும்னா இன்னைக்கு திருமாவளவன் வந்து அவர் பெரிய ட்ரம்ப் கார்டு அந்த கூட்டணிக்கு, எந்த கூட்டணியில் போனாலும். ஏன்னா இன்னைக்கு திருமாவளவனுக்கு இருக்கிற இன்னொரு பேனர் என்னன்னா, அக்ராஸ் இந்தியா வந்து பல தலித் தலைவர்கள் வந்து பிஜேபிக்கு வந்து சப்போர்ட்டாக மாறின சூழ்நிலையிலையும் திருமாவளவன் அவர்கள் ஒன்று தான் வந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த பிஜேபி சைடில் எடுக்காமல் வந்து திடகாத்திரமாக எதுக்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்காரு அப்படிங்கிற ஒரு பேனரு, ஒரு பவர் வந்து திருமாவளவன் அவர்கள்ட்ட இருக்குது. அதை அவரும் புரிஞ்சு வச்சிருக்காரு. ஆனால் பிஜேபி எதிர்ப்பு ட்ரம்ப் கார்டுனா காங்கிரஸ் தான் பார்க்குறேன் இல்லையா? இல்லை, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் தான். இன்னைக்கு வந்து காங்கிரஸ், இப்போ காங்கிரஸினுடைய செயற்குழு மீட்டிங், அந்த நிர்வாகிகள் மீட்டிங்கில் பேசும்போது கூட கார்த்திக் சிதம்பரம் மாதிரி ஆள்களே என்ன பேசுகிறாங்கன்னா, இன்னைக்கு மக்கள் பிரச்சனையை வந்து ஆளுங்கட்சி எகெயின்ஸ்டாக திருமாவளவன் கொடுக்கக்கூடிய குரலை கூட நம்மளால கொடுக்க முடியாமல் இருக்கு, அவர் பேசுறத கூட நம்மளால பேச முடியாமல் இருக்கு, இப்படியே இருந்தால் நம்ம கட்சி காணாம போயிருங்கிறார். இல்லை, அந்த ஆங்கிளில் சொல்ல, இப்போ நேஷனல் லெவலில் பிஜேபி அப்போஸ் பண்ணணும்னா அது காங்கிரஸ் தான். ஸோ அந்த வகையில் எந்த கூட்டணியோட காங்கிரஸ் இருக்காங்களோ அந்த கூட்டணிக்கு ஆன்டி பிஜேபி இமேஜ் வந்து கிடைச்சிரும். ஸோ அது நேஷனல் பெர்ஸ்பெக்டிவ். தமிழ்நாட்டிலையும் அப்படி தானே? தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சூழ்நிலை இல்லை. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இதே வந்து செல்வ பெருந்தகையை கொண்டு வராங்க. எப்படி வந்து பிஜேபியில் அண்ணாமலையை கொண்டு வந்து அந்த கட்சியை வந்து ஒரு இளைய தலைவரை கொண்டு வந்து துரிதமாக வளர்த்தணுங்கிற முயற்சி பண்ணாங்களோ அதே ரீதியில் வந்து செல்வ பெருந்தகையை வந்து உள்ளார கொண்டு வராங்க. அவரும் வந்த புதுசில் வந்து நிறையா கொஞ்சம் முன்னெடுப்பு எடுக்கிறாரு, காமராஜர் ஆட்சி அமைக்கணும்னு பேசுகிறாரு. பக்கத்திலே கூட இருந்த இளங்கோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் வெற்றி நாயகன் EVKS இளங்கோவன் சொல்கிறார், இப்போ நடக்கிறதே காமராஜர் ஆட்சி தான் அப்படின்றார். ஏன்னா அவருக்கு ஈரோடு கிழக்கில் இருந்து வெற்றி பெற திமுக ஆயிரக்கணக்கான கோடியை செலவு பண்ணி வெற்றி பெற்று வச்சதில் நன்றி கடன் தீர்க்கிறார்.
அப்போ இன்னைக்கு காங்கிரஸ்க்கு அப்போ தமிழ்நாட்டில் காமராஜர் ஆட்சி அமைக்கணும்னா அவங்களுடைய அரசியல் வேட்கையே. அப்போ ஏற்கனவே ஆண்டுட்டு இருக்கக்கூடிய திமுகவே வந்து காமராஜரனுடைய ஆட்சி தான் கொடுக்குதுன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை கலைச்சிட்டு போயிடலாமே. இன்னைக்கு தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியே தேவையில்லை, அது அவங்க கட்சிக்காரங்களே சொல்றாங்க. அப்போ அந்த அளவுக்கு காங்கிரஸ் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பலகீனப்பட்டு போயிருக்கு. அப்போ இந்த இடத்துல வந்து திருமாவளவனோட ஒரு ஸ்டாண்டு வந்து இன்னைக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக மாறுது. ஏன்னா இன்னைக்கு வந்து திருமாவளவன் அவர்கள் எந்த பக்கம் இருக்காரோ அந்த பக்கம் தான் வந்து பிஜேபியினுடைய ஒரு கனத்த எதிர்ப்பாக இருக்கக்கூடிய கூட்டணிங்கிறது வந்து கட்டமைக்கப்பட்டாச்சு இப்போ. அப்போ அதனால திமுகவுக்கு இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் பக்கத்தில் இருக்க வேண்டியது கட்டாயம். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் அவங்க பெரிய எந்த ப்ராப்ளத்தையும் பேசுறது இல்லை. ஆன்டி பிஜேபி இல்லாத பிஜேபியை பேசி ஒரு நோட்டாக்கு கீழே இருந்தக்கூடிய கட்சி எல்லாருமே கிண்டல் பண்ணிருந்தோம் இல்லையா, நோட்டாக்கு மேலே வாங்கி காமிங்கன்னு. அப்படிப்பட்ட ஒரு கட்சி நீங்கள் புலி வருதுன்னு சொல்லி இன்னைக்கு 11.3% வாங்க வச்சு தமிழ்நாட்டில் 3வது பெரிய கட்சியாக மாற்றி விட்ட ஆகச்சிறந்த பெருமை வந்து திமுகவுக்கும் அதை சாரும். அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய திருமாவளவன் அவர்களுடைய பவர் திமுக புரிஞ்சிருக்கு. அப்போ அவங்க வந்து கூட்டணியில் திருமாவளவன் இருக்கணுங்கிறது ஒரு கட்டாயம். இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ சீட்டு கட்டை நீங்கள் அடுக்கி வைக்கும்போது ஒரு கட்டை எந்த இடத்துல விழுங்க புலபலன்னு விழுந்துரும். அப்போ இந்த கூட்டணி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இன்னைக்கு 2026 தேர்தலில் வந்து களம் வந்து திமுகவுக்கு சாதகமாக தானே இருக்குது. இன்னைக்கு இருக்கிற நிலைமையில கூட்டணி இன்டாக்டாக இருந்தால் சாதகம். அப்ப இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் வெளியே போறாருன்னா அவர் திருமாவளவன் அவர்கள் மட்டும் வெளியே போக மாட்டார். ஆனா வெளில எங்க போவாங்கன்னு நினைக்கிறீங்க? எந்த கட்சி கிட்ட போவாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல இன்னைக்கு திருமாவளவன் வெளியே போறாருன்னு வச்சுக்கீங்களேன், இன்னைக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் அவருக்கு இருக்கலாம். ஒன்னு விஜய் பக்கம் கூட போகலாம், இல்ல அதிமுக கூட போகலாம், இல்ல வந்து நாம் தமிழர் சீமான் கூட போகலாம். ஏன்னா அவரும் முதல்ல இருந்தே கூப்பிட்டுருக்காரு, வாங்க நம்ம களத்தை சேர்த்து சந்திக்கலாம் இல்லையா, சீட்ஸா கன்வெர்ட் ஆகாது. அந்த ஒரு இதுதான் வந்து திருமாவுக்கு இருக்கக்கூடிய மைனஸ் பாயிண்ட். இது அவருக்கும் தெரியும். ஆனாலும் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் திமுகவுக்கு நம்ம அந்த இடத்துல இருக்க வேண்டியது. இப்ப வெளியே போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப பல இடத்துல பேசுறது என்னன்னா, எங்களுக்கு வந்து இந்த 6 எம்எல்ஏக்களோ 2 எம்பியோ இதை மட்டும் இந்த சீட்டுக்காக மட்டும்தான் நம்ம இருக்கிறோம்னு வந்து பல பேர் நினைச்சிட்டு இருக்காங்க, நம்மளை பத்தி அரசியலையே புரியாம இருக்காங்க அப்படிங்கிற வார்த்தை அடிக்கடி வைப்பார். அப்போ என்னன்னா, இவருக்கு இந்த 6 எம்எல்ஏவோ இல்லை வந்து 2 எம்பியோ இவருக்கு பறி போனா கூட அவருக்கு அந்த நஷ்டம் பெரிய நஷ்டம் இல்லை. ஆனா திமுகவுக்கு ஆட்சியை வந்து இழந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அது ஆகச்சிறந்த நஷ்டமாக மாறிடும் திமுகவுக்கு. அப்போ இந்த இடத்துல 2 பேருமே லூஸ் சிச்சுவேஷன். திருமாவும் வெளியே போனாருன்னா அவருக்கும் லாஸ்ட் கேம். ஆனால் அதை விட அவருக்கு வரக்கூடிய நஷ்டத்தை விட திமுகவுக்கு ஒரு பெரிய நஷ்டம் ஏற்பட்டுரும். அப்போ திமுக வந்து இதை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் பல்ல கடிச்சிட்டு இருக்கிறதுக்கு காரணம் இன்னைக்கு திமுக திடகாத்திரமாக இல்லை. ஏன்னா அவங்க தைரியமாக இருந்தால் இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் மேலே இன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்து நடந்துட்டு இருக்கும்போது என்றைக்குமே திமுக இவ்வளோ லாங் லிவரேஜ் கொடுத்ததே கிடையாது. ஏன் நடவடிக்கை எடுக்காமல் இருக்காங்க? அவங்களுக்கு அப்பட்டமாக தெரியுது இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் நம்ம கூட்டணியில் இருந்தால் மட்டும்தான். ஏன்னா விஜயும் அந்த பக்கம் தூண்டில் போட்டுட்டு இருக்காரு திருமாவளவன் அவர்களுக்கு. நான் எப்படி பார்க்குறேன்னா சார், இப்போ திமுகவுக்கு விசிகே அத்தியாவசியம் அப்படின்னு நான் பார்க்கல. பட் இருந்தாலும் திமுகனால அவங்கள வெளியேற்ற முடியாது. இப்போ அவங்களா வெளில போனால் பரவாயில்ல, பட் திமுகனால வெளியேற்ற முடியாது. அது தவறான ஒரு இமேஜை வந்து கிரியேட் பண்ணும். அதான் அவங்களுக்கு பிரச்சனை நினைக்கிறேன். இல்லை, இதுதான் 2 பேர்த்துக்குமே ப்ராப்ளம். ஒன்று, திமுக இன்னைக்கு அனுப்புதுன்னே வச்சுக்கங்க, நீங்கள் அனுப்பிச்சிட்டு தேர்தல் தோல்வியை சந்திக்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து இப்போ ஒன்று சிம்பிள் பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி துணை முதல்வர் ஆகிறாரு ஸ்டாலின். அவர் துணை முதல்வர் ஆனதுலேருந்து 2 வருஷம் கழித்து எலெக்ஷன் வருது. அதுக்கப்புறம் 10 வருஷம் திமுக ஆட்சியில் இல்லை. அதே மாதிரி இன்றைக்கி உதயநிதி வந்து துணை முதல்வர் ஆகிறாரு. அவர் ஆனதுலேருந்து 2 வருஷம் கழித்து அதே மாதிரி வந்து தேர்தல் வருது. அப்போ அன்றைக்கி பழைய சினாரியோவை இன்றைக்கி ரிப்பீட் ஆகாமல் போகிறதுக்கு வாய்ப்பு கம்மியாக இருக்குமா எச்சா இருக்குமாங்கிற அந்த ஒரு பயம் அவங்களுக்கு இருக்கும் இல்லையா? அப்போ இந்த இடத்துல திமுக ஸ்ட்ராங்காக இல்லாதனால ஒரே காரணத்தினால தான் திமுக நடவடிக்கை எடுக்காமல் இருக்குது. திமுக வந்து இன்னைக்கு திருமாவளவன் நம்ம கூட்டணியில் இல்லைன்னாலும் பரவாயில்ல, நம்மளால ஜெயிச்சிட முடியும் அப்படிங்கிற ஒரு திடகாத்திரத்தோட நம்பிக்கையோட திமுக இருந்திருந்தா இத்தனை நாள் விசிகே கூட்டணியில் தொடர்ந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சரி சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்க. இன்னொன்று என்னன்னா, திமுக திருமாவளவன் அவர்கள் வெளியே போனால் அவர் மட்டும் போக மாட்டார். ஏன்னா இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து இன்னைக்கு மக்கள் நல கூட்டணிங்கிறது அமைச்சிட்டு இருக்கு. இன்னைக்கு நீங்க திமுகவுடைய கூட்டணியில பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட முக்கல்கள் முனகள் நடந்துட்டு இருக்கா இல்லையா? எந்த கட்சியாவது கூட்டணி கட்சியாவது சந்தோஷமா பரவாயில்ல நம்ம நல்லா இருக்கிறோம்னு இருக்காங்களா? நம்ம வாழ்வுரிமை கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி
அவரும் அந்த எம்எல்ஏவும் இன்னைக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்காரு, வேல்முருகன். ஆனா அவங்களும் சைலண்டா இருக்காங்களே, விசிக்கு மட்டும் தானே பிரச்சனை கொடுக்குறாங்க. ஆமா, என்ன காரணம்னா அவங்க வெறும் ஒரே ஒரு எம்எல்ஏ, பெரிய அளவுக்கு கட்சி இல்ல, செட்டப் இல்ல. காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள், எம்டிஎம்கே எல்லாரையும் சேர்த்து தான் சொல்றேன். அவங்க எல்லாம் குவைட்டா இருக்காங்க. அவங்க இந்த மாதிரி பிரச்சனை ஓப்பனா கொடுக்கல. இல்ல, விசிக்கு மட்டும் அதை பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அதைத்தான் நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு தலைவர்களை விடவும் திருமாவளவன் அவர்கள் வந்து திமுக கூட்டணியில் இருக்க வேண்டியது கட்டாயமாக மாறுதுன்னு அதுக்கு தான் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். இன்னைக்கு அதே திருமாவளவன் அவர்கள் வந்து இன்னைக்கு கூட்டணியை விட்டு திமுக வெளியே அனுப்புதுன்னா அவர் மட்டும் வெளியே போக மாட்டார். கம்யூனிஸ்ட் இருக்குது, தமிழக வாழ்வுரிமை கட்சி இருக்குது, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா காங்கிரஸே இருக்குது. அப்போ இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு உருவும் போதே பொல உழுவுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதெல்லாம் திமுகவுக்கு பட்டவர்த்தனமாக தெரிஞ்சனால தான் என்னதான் அவங்களுக்கு வந்து இடர்பாடுகள் இடைஞ்சல்கள் இருந்தாலும் பல்ல கடிச்சிட்டு பொறுத்துட்டு இருக்கிறதுக்கு காரணம் இதுவாக தான் இருக்கும். இதுக்கு மேலே வேற எந்த காரணமும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சார், இப்போ என்னன்னா நீங்க சொல்ற ஆங்கிள்லயே நம்ம போவோம். இப்போ விசிகேவை பொறுத்தளவில் திருமாவளவன் அவர்கள் திமுக மேல அழுத்தம் போடுறாரு, ஆதவர்ஜுனாவை யூஸ் பண்ணி திமுக மேல அழுத்தம் போடுறாருன்றது தான் உங்களோட வாதம். ஸோ அப்படி அழுத்தம் போடுறாருன்னா மோட்டிவ் என்ன? ஏன் அந்த அழுத்தத்தை போடணும்? திருமாவளவன் என்ன எதிர்பார்க்கிறார் திமுக கிட்ட இருந்து? இந்த அழுத்தம் வழியா என்ன எதிர்பார்க்கிறார்? திருமாவளவன் அவர்களே வந்து சொல்கிறாரு, 2001 நான் வரும்போதே மூப்பனார் கூட அலையன்ஸில் இருக்கும்போதே ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குங்கிறத நான் ஓங்கி ஒழித்தேன். இன்றைக்கி ஒழிக்கல, அன்னைக்கே ஒழித்த குரல் அப்படிங்கிறார். இன்றைக்கி வந்து ஆதவர்ஜுனாவும் அந்த மீட்டிங்கில் பேசும்போது பார்த்தீங்கன்னாக்கா 25% வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து மற்ற கூட்டணி கட்சிகளாம் வச்சு ஜெயிக்கிறீங்க, ஆனால் மற்றவங்களுக்கு வந்து பதவியிலையும் அதிகாரத்தில் நீங்கள் பங்கு கொடுக்கலன்னா அது எப்படி? அப்போ இன்றைக்கி வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து இந்த இக்கட்டான கால சூழ்நிலைகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்க எதிர்பார்க்குறது என்னென்னா, திமுக கூட கூட்டணியில் இருந்தால் கூட எனக்கு வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கிறத நோக்கி திமுகவை இன்டைரக்டாக அவங்க புஷ் பண்ணிட்டு இருக்கிறது. அதான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியாக பார்க்க முடியுது. ஏன்னா திமுக வந்து 99 எம்எல்ஏக்களை வச்சு மைனாரிட்டி அரசாங்கம் அமைச்சு ஆண்டுட்டு இருக்கும்போது கூட ஜெயலலிதா அவர்கள் வார்த்தைக்கு வார்த்தை விமர்சிச்சுட்டு இருந்ததே மைனாரிட்டி திமுக தான் விமர்சிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த டைமில் கூட இவங்க வந்து அதிகாரத்தில் பங்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக இல்லை. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே அவங்க அதிகாரத்தில் பங்கு பிரித்து கொடுக்கணுங்கிறதுல அவங்களுக்கு உடன்பாடே இல்லை. ஏன்னா அவங்க வந்து இதே அளவுக்கு மத்தியில் ஆட்சியில் இருக்கும்போது அவங்க என்னென்னலாம் பதவி வேணுமோ அது எல்லாமே கேட்டு வாங்குவாங்க. அது பிஜேபியினுடைய கூட்டணி ஆட்சியில் இருக்கும்போதும் சரி, காங்கிரஸினுடைய கூட்டணி ஆட்சியில் இருக்கும்போதும் சரி, அவங்களுக்கு அது முக்கியமான மந்திரி பதவிகளை வந்து கேட்டு வாங்குவாங்க. ஆனால் இவங்க கிட்ட இருக்கக்கூடிய அதிகாரத்தை பிரித்து கொடுக்கறதுக்கு அவங்க எப்பயுமே வந்து தயாராக இருந்ததில்லை. அப்போ திருமாவளவன் அவர்களுடைய ஸ்ட்ராட்டஜி நான் என்ன பார்க்குறேன்னா, இன்னைக்கு திருமாவளவன் அவர்களுடைய அந்த வேல்யூவேஷனை அவர் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கார். டே பை டே இந்த லாஸ்ட் 5-6 மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டிக்கு உண்டான வேல்யூவேஷனை கிரியேட் பண்ணுறார், பார்கெனிங் பவரை இன்க்ரீஸ் பண்ணுறார். அப்போ இன்டைரக்டாக வந்து என்னன்னா, இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் வெளியே போகிறதுக்கு என்ன காரணம்? அன்னைக்கு கூட நேற்று ஆதவர்ஜுனா பேசும்போது கூட இதைத்தான் முன்னிலைப்படுத்துறார், ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிறது. அப்போ இதை வந்து இன்னைக்கு திமுகவே அந்த சொல்லிடுச்சுன்னா திருமாவளவன் அவர்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இங்கே இருந்தாலும் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு, ஜெயிச்சாலும் நமக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு. அப்போ அதை நோக்கி இவங்க வந்து இன்டைரக்டாக, ஏன்னா இது வந்து அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் திமுகவை அந்த இடத்துக்கு கொண்டு போக முடியாது, படிப்படியாக தான் கொண்டு போகணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் இருக்கும்போதே திமுக வந்து இன்னைக்கு தேர்தல் பணிகளெல்லாம் ஜரூராக நடத்திட்டு இருக்கு. ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் போய் தேர்தல் வேலையை பாருங்கன்னு பல இடத்துல முடுக்கி விட்டுட்டு இருக்காங்க. பல அமைச்சர்கள் வந்து இல்லை 2026 தேர்தல் வந்து அந்த அளவுக்கு நமக்கு வந்து இலகுவான தேர்தல் இல்லை, நம்ம ரொம்ப ஃபைட் பண்ணி ஜெயிக்கணுங்கிறதான் பல பேர் நம்ம பேசினதை வந்து நம்மளால் கேட்க முடிஞ்சது, பார்க்க முடிஞ்சது. அப்போது திருமாவளவனுடைய ஸ்ட்ராட்டஜி என்னவா நான் யூகிக்கிறேன்னா, திமுகவை அந்த திசையை தூக்கி நகர்த்திக்கிட்டே இருக்கணும், அதுக்கு ப்ரெஷர் கொடுத்து அவங்கள நவுத்தணும். ஒன்னா நீயா என்னை வேண்டான்னு வெளியே தள்ளு. அப்போ வெளியே தள்ளுறதுக்கு உண்டான சூழ்நிலை உங்களுக்கு இல்லை, ஏன்னா நீங்கள் பலகீனமாக இருக்கீங்க. அப்போ அந்த மாதிரி இவர் ஏன்னா இன்றைக்கி வந்து திருமாவளவன் அவர்களே வந்து இன்றைக்கி வேறு ஏதோ ஒரு கூட்டணிக்கு போகணும்னா அவர் மேலே நீங்கள் குற்றச்சாட்டுகள் வைக்கிறதுக்கு பல பேர் முன்னிலை வருவாங்க. அந்த கூட்டணியில் இருக்கிறவங்களோ இல்லை திமுகவோ எதுக்காக போயிட்டாங்க பார்த்தீங்களா, அப்படி போயிட்டாங்க இப்படி போயிட்டாங்க. ஆனால் திமுகவே அவங்கள வெளியே அனுப்புதுன்னு வச்சுக்கிங்களேன், திமுக அவங்கள வந்து குற்றச்சாட்டு சொல்ல முடியாது. இப்போ இன்றைக்கி நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னே வச்சுக்கோங்களேன். இப்போ இன்றைக்கி வந்து திருமாவளவன் அவர்களுக்கு இன்னொரு பிரச்சனையும் இருக்குது. விசிக கட்சிக்குள்ளாரே ஒரு 2 ஃபேக்ஷன் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஒன்று, கூட்டணியில் இருந்து அந்த கூட்டணி கொடுக்கக்கூடிய சீட்டை வாங்கி ஜெயிச்சு அதிகாரத்தில் இருந்து அதுக்குண்டான பலன்களை அனுகுணங்கள் எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கணுங்கிறது ஒரு கூட்டம் இருக்குது.
ரெண்டாவது இன்னொரு பெரிய கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 8 பேர் 10 பேர் இந்த கட்சியிலிருந்து பலனடைகிறத விட கட்சி வந்து துரிதமாக வேகமாக வளர்ந்தா தான் இன்னைக்கு வந்து ஒரு 6 எம்எல்ஏக்கள் இருக்கிறத விட 50 எம்எல்ஏக்கள் 40 எம்எல்ஏக்கள் 60 எம்எல்ஏக்கள் வர முடியும். ஒரு 2 எம்பிக்கு பதிலாக 10 எம்பி 15 எம்பின்னு வர முடியும். அப்போ கட்சி வளர்ச்சி வந்து ரொம்ப முக்கிய தேவையாக இருக்குது. அப்போ அந்த கட்சி வளர்ந்துச்சுன்னா ஒரு 10 பேர் இல்லாமல் ஆயிரக்கணக்கான கட்சி தொண்டர்களுடைய வாழ்வாதாரம், அந்த அரசியல் சார்ந்த அபிலாஷைகள் இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்களா, அப்போ அவங்கெல்லாம் வந்து அதிகார வர்க்கத்துக்கு வர முடியுங்கிற இந்த ஒரு ஃபேக்ஷன் இருக்கு. அப்போ இதில் பெரும்பாலான இந்த 2வது ஃபேக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனாவுக்கு பின்னாடி இருக்கிறத நம்மளால தெளிவாக பார்க்க முடியுது. அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் நோட்டிஃபை பண்ணீங்களா, ஹூ வாஸ் த லாஸ்ட் பர்சன் டு லீவ் த ஸ்டேஜ்? இட் வாஸ் ஆதவ அர்ஜுனா. எல்லாரும் பேசி முடிச்சதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தொண்டர்கள் பூரா அங்கே போய் அவரை பாராட்டு பேசி அவருக்கு நன்றி தெரிவித்து அவர் கூட ஃபோட்டோ இருந்து he was the last man to leave the stage. அப்போ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அந்த கட்சிக்குள்ளார கட்சி வளரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருக்கக்கூடிய தொண்டர்கள் பல பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்க பூரா இன்னைக்கு ஆதவ அர்ஜுனா மேலே பின்னாடி நிற்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ஆர்கியூமெண்ட் சேக்குக்காக அவருக்கு நடவடிக்கை எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், ஆதவ அர்ஜுனா மட்டும் வெளியே போக மாட்டார், அவர் கூட சேர்ந்து இன்னொரு ஃபேக்ஷனும் வந்து அங்கே வெளியே போகும். ரெண்டாவது, அவர் எங்கே போவார்? அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம பெர்மெண்டேஷன் காம்படிஷன் போட்டு பார்த்தோம்னா விஜய் பக்கம் போகிறதுக்கு அவர் நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போ விஜய் பக்கம் போனாருன்னாக்கா நீங்களே வந்து இப்போ இன்னைக்கு ஆதவ அர்ஜுனா விஜய் கிட்ட போறாருன்னா அது யாருக்கு அட்வான்டேஜ் யாருக்கு டிஸ்அட்வான்டேஜ்னு நினைக்கிறீங்க? விஜய்க்கு அட்வான்டேஜ், விசிகாக்கு டிஸ்அட்வான்டேஜ் ஆகிடும். அப்போ விசிகாக்கு டிஸ்அட்வான்டேஜ் ஆயிடுச்சுன்னா அவர் இந்த கிளைமை வந்து இங்கே திமுகவில் இவர் நிறுத்தக்கூடிய காயை நகர்த்த முடியாமல் போயிடும். ஏன்னா on its own it will become weaker. அப்போ அதனால தான் அவர் டெசிஷன் எடுக்க மாட்டாருன்னு நான் யூகிக்கிறேன். அப்படியே எடுத்தாலும் இவர் வந்து விஜய் அவர்கள்ட்ட இவரை தள்ளி விட்டாருன்னா அவருக்கு வந்து இவர் பலத்தை கொடுத்துருவார். அந்த தப்பை வந்து திருமாவளவன் அவர்கள் செய்ய மாட்டாருங்கிறது என்னுடைய யுகம். அது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அவர் அந்த முடிவை எடுக்கிறாரா இல்லையான்னு. ஏன்னா அவர் வந்து ஒரு கட்சிக்கு துணை பொதுச் செயலாளரும் சரி, ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டும் எனக்கு தெரிஞ்சு வந்து பலவாறு சோசியல் மீடியாவில் பேசுகிறது வந்து அவர் வந்து பார்ட்டிக்காக நிறையா வந்து ஃபண்டிங் பண்ணுறதாகவும் பேசப்படுது. அது உண்மையாக பையான்னு நமக்கு தெரியாது. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஆளை அவரை வச்சு தான் நம்ம எல்லா காயும் நவுத்திட்டு இருக்கக்கூடிய திருமாவளவன் அந்த அளவுக்கு அவர் மேலே வந்து முடிவை எடுப்பாராங்கிறது ஒரு சந்தேகம். அப்படியே எடுத்தாலும் அது வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கும் திருமாவளவன் அவர்களுக்கும் ஒரு பலகீனமாக முடியுங்கிறது தான் என்னுடைய பார்வையாக இருக்குது. ரொம்ப நன்றி சார், உங்கள் பிஸியான டைமில் அருமையான ஒரு பேட்டி கொடுக்க ரொம்ப நன்றி. நன்றி கேப்ரியல்.